அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஐயா பாரத் அனைவருக்கும் பஞ்சபூதங்களும் சிருஷ்டிகளுங்கய்யா இன்னைக்கு. சரிங்க சார். ஓகேங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். பொதுவாக பஞ்சபூதங்களால் தான் சிருஷ்டி. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதை கொண்டுதான் சிருஷ்டி நடைபெறுகிறது என்று உலகத்தில் சொல்லி வருகிறார்கள். அதுக்கு உதாரணம் கேட்டா கூட சரியது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, இருக்கிற உடம்பு பூமி தத்துவன்றாங்க. நமக்குள் ஓடக்கூடிய அந்த ரத்தம் என்பது நீர் தத்துவமாக இருக்கிறது. அடுத்தது நமக்குள் ஹீட் ஒரு 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் ஹீட்ன்றது நமக்குள்ள இயல்பாகவே இருக்கிறது. அடுத்தது காற்றும் நமக்குள்ள நடமாட்டம் என்பது இருக்கிறது. கூடவே சிறியது காலி இடங்களும் நமக்குள்ள இருக்கிறது. அப்ப இது எல்லாமே சேர்ந்தாதான் ஒரு சிருஷ்டின்னு சொல்லிட்டு உலகத்துல சொல்லி வருகிறார்களே. இந்த ஆங்கிள் யோசிக்க சொல்ல இது கரெக்டா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உண்மைத்தன்மையை ஞானபிதா இதுல நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இத பத்தி சித்த வேதம் 5வது அத்தியாயத்திலையும் சரியது நீரிலிருந்து தான் இந்த பூமி உருவானதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா உண்மையில அப்படி இருக்கா? இந்த பூமியில தானே நீர் என்பது இருக்கிறது. இரண்டாவது, ஒரு கிணறு தோண்டும் போது கூட சரியது, முதல்ல ஒரு வெட்ட வெளியா ஒரு சாதாரணமாக ஒரு நிலப்பரப்புல கூட அந்த பூமியின் உள்ள ஆழமாக தோண்ட தோண்டதான் அது உள் பக்கத்திலிருந்து நீர் வருகிறது. இத ஒரு காலம் நீரிலிருந்து தான் இந்த பூமி தோண்டியது என்பதை ஒரு காலம் அதை மறுக்க தோண்டியது என்பதை அது நம்புவதற்கான இடம் இல்லை. அது ஒரு கடல் நீர் இருக்கிறது. பூமியில ஏறக்குறைய 71% நீர், 29% நிலப்பரப்பு இருக்கிறது அப்படின்னா சொல்றோம். ஆனா உண்மையில பார்த்தா அந்த நீரே இல்லாத போயிட்டா கூட சரி, அப்ப 100% நிலப்பரப்பு தானே வருது உங்களுக்கு. அப்ப அந்த நீரை தாங்கக்கூடிய அடிப்படை, அதை தாங்கி நிலத்துக்கு தான் அடிப்படை. அதன் நீருடைய ஆதாரம் நிலமாக தான் அது தங்குவதற்கு அமைகிறது. ஆனால் நீரிலிருந்து தான் இந்த பூமி உருவானது என்பதை ஒரு காலம் மறுக்க வேண்டிய இதுவாதான் இருக்கிறது. ஆனா உண்மையில பஞ்சபூதங்கள் என்பது என்ன? இததான் ஞானபிதா சொல்றாரு நமக்கு. அது நமக்குள் இருக்கக்கூடிய இந்த 5 குணங்கள் இது செயல்பட்டால் ஒழிய இதுதான் ஒரு சிருஷ்டிக்கு காரணமாக அமைகிறது. அது வெளியில் காணப்படுவைகளால சிருஷ்டி என்பது கிடையாது. நம்ம கூட நைட்டு தூங்கிட்டு இருக்கோம். அப்ப உலகம் என்கின்ற ஒரு நிலை நமக்கு கிடையாது. ஒரு சிருஷ்டியே கிடையாது. அந்த டைம்ல லயமாய் இருக்கிறது. காலையில எழுந்த ஒன்னும் எப்படி இந்த உலகம் என்பது நமக்குள்ள தோன்றுகிறது. அப்ப நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களுடைய நிலையாலத்தான் இது 5ம் ஒன்றும் ஒருமித்து சேரும் போது தான் தினசரி எழுந்துக்க சொல்ல நமக்கு உலகம் என்ற சிருஷ்டி அவரவருடைய அனுபவத்தில் அது உண்டாகுகின்றது. அப்ப அது நமக்குள்ளதான் இருக்கிறது. அது இருப்பது என்னென்ன அததான் இங்க சொல்றாரு ஞானபிதா. அது எல்லாமே அது தன்னில் தானே தான் இருக்கிறது. பஞ்சபூதங்கள், ஆகாயம் என்பது நமக்குள்ள அந்த தலைப்பகுதியான அந்த உச்சி பகுதியான சதாசிவனான ஜோதி. அது புருவ மத்தியத்துக்கு மேல் பாகத்துல இருக்கிறது. அதிலிருந்து கொஞ்சம் கீழாக வரும்போது தான் அந்த புருவ மத்தியம் வரைதான் சிவனாக இருக்கின்ற, சக்தியாக இருக்கின்ற வாயு. பொதுவா அக்ஷரம் என்ற நிலையில தானே ஆகாசம் என்பது உருவாச்சு. அதே மாதிரிதான் நமக்குள்ள இருந்த அந்த நிலைதான் அது. அப்ப அது சலனம் ஏற்படும் போது தான் அது வாயு ஆகிறது, அது ஜீவன் ஆகிறது. அப்ப சிவனாக இருக்கின்ற அந்த வாயுல இருந்துதான் அந்த புருவ மத்தியத்தின் கீழ்பாகம் அந்த நாசி வரை அந்த ருத்ரனாய் இருக்கின்ற அந்த வாயு தேயு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற தேஜஸான அக்னி என்பது எங்கதான் இருக்கு நமக்குள்ள. அது அந்த தேஜஸாய அக்னியிலிருந்து நாசியின் நுனி வரை கீழ்ப்பக்கமாக நீர்மயமாக அந்த விஷ்ணுவா இருக்கின்ற அந்த மனம் இருக்கிறது. அப்ப விஷ்ணுவாகிய அந்த மனதிலுக்கு அது கீழ்முகத்தான் தான் அடிப்பக்கத்துல அந்த பிருத்திவி என்று சொல்லக்கூடிய நான் எனும் அகங்காரமாகிய அந்த பிரம்மா இருக்கிறாரு.
அப்படின்னா அது நமக்குள் இருக்கக்கூடிய இந்த 5 நிலைகள் அது செயல்பட்டால் மட்டும்தான் அவரவருடைய அனுபவத்துல உலகம் என்கின்ற ஒரு சிருஷ்டி என்பது நடக்கிறது, செயல்படுகிறது. நைட்டு தூங்க சொல்ல பாத்தீங்கன்னா இயல்பாவே மனம் என்பது வெளியில வரல, அகங்காரம் என்பது வெளியில வரல. ஆனா அந்த ஜீவன் இருக்கிறது அந்த டைம்ல. மத்தோன்னா நம்மளுக்கு உலகம் என்ற அனுபவம் கிடையாது அந்த டைம்ல. உங்களுக்கு நமக்குள்ள அக்னியும் இருக்குது அந்த டைம்ல, நமக்குள்ள சிவனாகிய ஜீவனும் இருக்கிறது. சதாசிவன் என்கின்ற அந்த ஆகாச வெற்றிடமும் நமக்குள்ள இருக்கிறது. ஆனா அந்த மனம் வெளியில வரல. அதால உலகம் என்கின்ற அந்த அகங்காரம் வெளியில வரல. அதால அந்த நைட்டு ஆழ்நிலை தூக்கத்துல மனமோ அகங்காரமோ அதனுடைய உற்பத்தியான இடத்திலேயே அது ஒடுங்கி இருக்கிறது. அப்போ அந்த உலகம் என்கின்ற ஒரு சிருஷ்டி நமக்குள்ள இல்ல அதுல. அப்போ அவரவருடைய அனுபவத்துல இந்த 5 விதமான அந்த குணங்கள், அந்த அக்ஷரம் நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி, அந்த பிரம்மம் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் அது பல்வேறு நிலைகளாக, பல்வேறு இந்த 5 வகை குணங்களாக அது மாறி அவரவருடைய அனுபவத்துல உலகம் என்கின்ற ஒரு சிருஷ்டி என்பது உருவாகுகிறது. பொதுவாவே முதல் அத்தியாயத்திலே ஞானபிதா சொல்லிட்டாரு, காணுகின்ற சராசரங்கள் என்பது இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவரவருடைய தனிப்பட்ட அனுபவத்துல எப்ப உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவரவருடைய அந்த அறிவாகி அந்த ஜீவசக்தியான வாய்வு அது வெளியில உள்ள வெளியில அது வியாபிக்கும் போது மட்டும்தான் அவருடைய மாயை என்பது அவருக்குள்ள உருவாகுது. அந்த சிருஷ்டி, அந்த மாயினுடைய சிருஷ்டி என்பது அப்பதான் உருவாகுது என்பதையும் முதல் அத்தியாயத்துல இதுதான் ஞானபிதா தெளிவுபடுத்திட்டாரு சித்த வேதத்துல. இதே சித்த வேத 5வது அத்தியாயத்திலையும் இதை பற்றி மேலும் தெளிவுபடுத்துறதுல இந்த 5 நிலைகள் அது ஒன்றோடு ஒன்று ஒரு சரியான விதத்தில் கலக்கும் போது மட்டும்தான் நமக்குள்ள தினசரி அந்த உலகம் என்கின்ற ஒரு சிருஷ்டி நம்ம நைட்டு தூங்கத்துல இருந்து காலையில எழுந்துக்க சொல்ல நம்ம கேட்பது, காண்பது, அறிவதுமாகிய அனைத்து செயல்களும் இந்த 5ம் இந்த நமக்குள் இருக்கக்கூடிய இந்த 5ம் ஒருங்கிணைத்து பெற்றால் மட்டும்தான் அது அந்த சிருஷ்டி என்பது நமக்குள்ள அது நிகழ்கிறது. அந்த கேட்பது, காண்பது, அறிவது ஆகிய அந்த உலகத்தினுடைய நிலை நமக்கு புரிகிறது. அப்பதான் அது. அப்ப அததான் ஆகாச ரூபியாய் சதாசிவனாக இருக்கின்ற அந்த ஜோதியிலிருந்து தான் சர்வ வியாபியாய் உயிராகி சிவனாக இருக்கின்ற அந்த வாயுவும் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது திரவித்து திராவக ரூபமாக அழிந்து கொண்டிருக்கின்ற அங்கு அக்னி வடிவமாக தேஜஸும் ஏன் அழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அது வெளியில வியாபிக்கிறது. அந்த அக்னி அதுதான் பாத்தீங்கன்னா பிராணனாகிய அந்த சூரியன் பொறுத்த வரைக்கும் அது வெளியில எண்ணங்களாக அது வெளியில வியாபிக்கும் போது அது அபானனாக அது மாறுகிறது. அப்ப அதுதான் மனமாக அது மாறுகிறது. அதுதான் மனமாகிய சந்திரன் என்று அதுக்குதான் சொல்றதுக்கான அடிப்படை காரணமும் அதுதான் அது. அதுல இருந்து அடுத்த நிலைதான் பாத்தீங்கன்னா திரவித்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கின்ற அந்த அக்னியினுடைய நிலைதான் அது மனமாக மாறி அகங்காரமாக மாறி அது அழிந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஜீவனை முழுவதுமாக அது நாசம் செய்து கொண்டே இருக்கிறது. அந்த நிலையில தான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த உலகம் என்கின்ற ஒரு அனுபவத்தை நம்மளால அனுபவிக்க முடிகின்றது. அப்போ ருத்ரனாக அந்த அக்னி வடிவமான அந்த தேஜஸும் அந்த தேஜஸிலிருந்து வியர்வையாய் நீராய் வியாபிக்கும் தன்மை உடையதாய் விஷ்ணுவாக இருக்கின்ற மனமும் அதிலிருந்து கெட்டியாய் அந்தக்காரமாகி பிரதீவியாய் அதாவது அது இயற்கையாகிய அந்த பிரம்மாவாக இருக்கின்ற அந்த அகங்காரம் என்பது நமக்குள்ள உண்டாகின்றன. இதுதான் இவைகள் 5ம் நமக்குள்ள அது செயல்பட்டால் மட்டும்தான் நமக்கு ஒரு சிருஷ்டி என்கின்ற நிலை நமக்குள் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட அந்த உலக அனுபவம் என்பது அவரவருக்குள்ள இந்த 5 நிலைகளும் செயல்பட்டால் மட்டும்தான் அந்த உலகம் என்கின்ற ஒரு அனுபவம் என்பது அவரவர்களுக்கு அது நிகழ்கிறது. இப்ப எதையுமே சிறிது அவருடைய அனுபவத்தில் இருக்கக்கூடியதுதான் நம்ம உண்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த யுக்திக்கும் சுத்திக்கும் எட்டாத விஷயங்களை நம்ம நம்புவதாலேயோ அது மேல நம்பிக்கை இல்லாததாலேயோ
நமக்கு ஒரு பயனும் அது கிடையாது. இத பத்திய ஞானபிதா 3வது அத்தியாயத்திலே நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். இது போன ஜென்மத்துல நம்ம என்னவா இருந்தோம், அடுத்த ஜென்மத்துல என்னவா பொறக்க போறோம், எறும்பா பொறக்கறதுக்கு இந்த ஜென்மத்துல போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணோம், புண்ணியம் பண்ணோம், இந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு யுக்திக்கோ ஒரு ஸ்ருதிக்கோ ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கோ ஒத்து வராத விஷயத்த நம்ம என்னதான் ஆராய்ச்சி பண்ணாலும் சரி, அதனுடைய அது முழுமையான நம்மளுக்கு தெளிவான தன்னைத்தான் உணரும் வரை அதுக்கான பதில் கிடைப்பது என்பது வாய்ப்பே கிடையாதது. அப்ப அதை எதுக்கு நம்ம அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பானே? அப்ப நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உண்மையான அந்த அனுபவத்தில் இருக்கக்கூடியதை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற முறையில தான் பாத்தீங்கன்னா, இந்த வெளியில இருக்கக்கூடிய நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயத்தால இந்த சிருஷ்டி என்பது அது நடைபெறவில்லை. அது நமக்குள் இருக்கக்கூடிய இந்த 5 நிலைகள், அந்த ஜீவன் அந்த அக்ஷரம் என்ற நிலையிலிருந்து தான் ஒவ்வொரு படியாக அது இறங்கி கீழ்நிலையாக இறங்கி அந்த ஒவ்வொரு நிலையாக சதா சிவனாகவும் ஜீவனாகிய அது சிவனாகவும், தேஜஸ் ஆகிய அந்த ருத்ரனாகவும், ஜலாம்சமாகிய அந்த மனமாகிய அது விஷ்ணுவாகவும், அகங்காரமாகிய அந்த பிரம்மாவாகவும், இந்த 5 நிலைகளும் நமக்குள்ள அது ஒன்றுபட்டு செயல்படும் போது மட்டும்தான் அது நம்ம இருக்கக்கூடிய இதுதான் உண்மையில நமக்குள் இருக்கக்கூடிய உள்ளில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களால தான் நமக்கு இந்த உலகம் என்பது இது உண்டாவது. இதுதான் பொதுவாக உலகத்தினுடைய இதுதான் நிலைமை. ஆனா இததான் ஞானபிதா இன்னும் நமக்கு தெளிவுபடுத்துனா, நம்ம தூங்க சொல்ல மனம் வெளிப்படல, அப்ப உலகம் கிடையாதுது. அகங்காரம் வெளிப்படல, அதால உலகம் கிடையாதுது. இதுதானே நம்ம அனுபவத்துல உண்மை. இப்ப 5ம் வர சொல்லதானே இந்த உலகம் என்ற ஒரு சிருஷ்டி நமக்குள்ள ஒரு அனுபவத்துல வருது. அது அப்ப அவரவருடைய அனுபவத்துல அவரவருடைய உலகம் என்பது சிருஷ்டி என்பது பாத்தீங்கன்னா, இந்த 5ம் ஒரு ஒருங்கிணைத்து செயல்படும் போதுதான் இது நடக்கிறது. ஆனா ஒரு பிணத்துக்கு உலகம் இருக்கான்னா கிடையாது. காரணம் என்ன பார்த்தனா, அப்ப அதுல இருந்து கதாகதம் செய்யும் அந்த ஜீவசக்தியான வாயு அந்த பிணத்துக்கு கிடையாதது. ஆகவே தனது சக்தி எப்போது வெளியில் உள்ள வெளியில் அது பரவுகிறதோ அப்பதான் அந்த உலகம் என்பது நமக்குள்ள அது உண்டாவது. எப்ப தனது சக்தி தனக்குள்ள அது ஒடுங்குகிறதோ அப்போது தன்னிலிருந்து உற்பத்தியான உலகம் தானாய் தன்மயமாகின்றதும் ஆகும். அப்போ முழுவதுமாக அந்த ஜீவசக்தியான வாயு அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அது நிலை நிற்கும் போது தானாய் தன்மயமாகும் போது அப்ப உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை கிடையாதது. அதே சமயம் அந்த மனம் வெளியில் வியாபிக்காமல் அகங்காரமும் இல்லாதல் இருக்கக்கூடிய அந்த தினசரி தூங்கக்கூடிய அந்த நிலைமையிலேயே நம்மளுக்கு அந்த உலகம் என்கின்ற ஒரு சிருஷ்டி நமக்குள்ள அது கிடையாதது. ஆனா எப்ப அந்த ஜீவசக்தியான வாயு உள்ள வெளியில போய் வருதோ அப்பதான் உலகம் சிருஷ்டி வருது. அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த முழுவதுமாக அந்த ஜீவசக்தியான வாயு வெளியில போயிடுச்சுன்னா பிணம் ஆகின்றோம். அந்த பிணத்திற்கும் அந்த உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை என்பது கிடையாது. அப்ப உண்மையில இத நமக்குள் இருக்கக்கூடிய இந்த உலக இந்த பஞ்சபூதங்களால தான் இது சிருஷ்டி என்பது இது நடைபெறுகிறது. இதனால்தான் பஞ்சபூதங்கள்ல ஆகாயம் என்பது சதாசிவனாக இருக்கின்ற அந்த ஜோதியும், வாயு என்பது சிவனாக இருக்கின்ற ஜீவனும், அக்னி என்பது ருத்ரனாக இருக்கின்ற வாயுவும், அப்பு என்பது விஷ்ணுவாக இருக்கின்ற மனமும், பிருத்திவி என்பது பிரம்மாவாக இருக்கின்ற அகங்காரமாகும். அப்ப அந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் உற்பத்தியானது எல்லாமே பாத்தீங்கன்னா அக்ஷரம் என்ற அந்த நிலையிலிருந்து தான் அது உற்பத்தி ஆச்சு. அந்த அக்ஷரம் என்பது தானாய் இருக்கின்ற அதுதான் பிரம்மம். இவ்விதமாக தான் தானே காலியாக இருக்கின்ற ஆகாசமும் அதுதான் அதுல இருந்துதான் ஆச்சது. அப்பதான் அதுடன் இந்த 5 குணங்களும் அது கூட சேர்ந்து அது உருவாகுது. இந்த குணங்களால தான் இப்ப சொன்ன இந்த மாதிரி இந்த உலகம் என்கின்ற ஒரு நிலைமை நமக்குள்ள அது உருவாகுது. இப்ப இந்த 5 குணங்களா இருக்கின்ற இந்த பஞ்சபூதங்கள் இருந்தால் மட்டும்தான் சிருஷ்டிக்க முடியும். சிருஷ்டி உண்டாவது அது இந்த 5ம் இருந்தால்தான் சம்போகம் செய்ய முடியும். ஒரு தாம்பத்தியம் நடக்கணும்னா கூட சரி, அது இந்த 5ம் ஒன்று சேர்ந்தாதான் அது நடக்கும். அது இதுல எது ஒண்ணு இல்லைன்னாலும் சாம்பத்தியம் என்ற ஒரு நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாதது. இவ்5ல் ஒன்றேனும் இல்லாவிட்டால் சம்யோகம் உண்டாகாதது. உதாரணம், நம்ம தூங்க சொல்ல அகங்காரமும் மனமும் வெளியில பிரகாசிக்கிறது கிடையாதது, பிரகாசமா இருக்கிறது கிடையாதது. அப்பதாக அந்த ஜீவனும் ஆகாசம் மட்டுமே அப்ப அந்த டைம்ல இருக்குது. அப்ப அந்த தூக்கத்திலிருந்து எப்ப விழிக்கிறோமோ அப்பதான் அந்த பிரகாசமா இருக்கின்ற அந்த ருத்திரனும் அதுதான் சித்தமாக அது வெளிப்படுது. அப்ப அந்த மனமாயிருக்கின்ற அந்த விஷ்ணுவும்
அகங்காரமா இருக்கிற அந்த பிரம்மாவும் அப்பதான் நமக்குள்ள அது உண்டாகுது. அப்ப அந்த 5 பூதங்களும் அப்பதான் பூர்த்தி ஆகுது. அந்த தருணத்தில் தான் சம்யோகம், அப்பதான் அந்த எண்ணமே வர்றது. அப்ப அந்த டைம்ல சம்யோகம் செய்வதால் தான் இந்த 5 பூதங்களும் சேர்ந்து ஒரு ஏக கதியாகி அது வெளியில வியாபகம் இல்லாமல் அப்ப ஒன்றாக அது சேரும் போது தான் சிருஷ்டி என்பது உருவாகுது. அப்பதான் அந்த ஆகாசம் அந்த சதாசிவனாகி அந்த நிலையோடு தொடர்பு கொண்டு அக்ஷரம் என்ற நிலையை தொடர்பு கொள்ளும் போது தான் இந்த 5 பூதங்களும் ஏககதியாகி அதோடு அப்பதான் அந்த சம்யோகம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, மூக்கால் நுகர்வது எல்லாமே சிறியது. அந்த ஜீவசக்தியான வாயு எல்லாமே அது ஒருங்கிணைத்து அது உள்ளுக்குள்ளேயே அது ஏககதியாக அது வெளிப்படும் நேரத்துலதான் அந்த பிரம்மந்திரத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த சுக்கிலத்தை இலக்கி வருகிறது. அப்பதான் அந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா கர்ப்ப பாத்திரத்துல அது மூத்திர துவாரம் வழியாக அந்த கர்ப்ப பாத்திரத்துல அது விழுதுது. அப்பதான் அது சிருஷ்டி என்பது அது அந்த டைம்ல தான் அது உருவாகுது. அப்படிதான் ஒரு எந்த ஜீவனுடைய பிறப்பு என்றாலும் அப்பதான் அது உருவாகுது. அப்ப உண்மையில இந்த பஞ்சபூதங்களாலதான் சிருஷ்டி உண்டானது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இப்ப சொல்லப்பட்ட இந்த 5 நிலைகளை தான். இப்ப வெளியில் காணப்படுகின்ற நீரோ, நிலமோ, நெருப்போ, காற்றோ, ஆகாயமோ அதால அது சிருஷ்டி என்பது இல்லை என்பதுதான் ஞானபிதா இந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அது அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் எது? அக்ஷரம் என்ற ஒரு நிலையிலிருந்து தானே இது எல்லாமே உருவாச்சது. அப்ப அந்த அக்ஷரத்தை நாம் அதுல இருந்து தானே ஆகாயம் உருவாச்சது. அதை முழுவதுமாக உணர்ந்து கொள்வது, தெரிந்து கொள்வது, அறிந்து கொண்டு அதனுடைய தானாய் தன்மயமாக தொடர்பு கொள்ளும் போது தான் நாம் முழுமையாக அந்த அக்ஷரத்தை படிக்கின்றோம். ஆனா உலகத்துல அக்ஷர அபியாசம் எப்படி சொல்றாங்க? இது எழுத்துக்களை தான் அக்ஷர அபியாசம் சொல்றாங்க. ஆனா உண்மையான அக்ஷர அபியாசம் அது அல்ல. தனக்குள் இருக்கக்கூடிய அந்த அக்ஷரம் என்ற ஒரு நிலையிலிருந்து தான் இந்த 5 பஞ்சபூதங்களும் அது உருவாச்சது. அந்த அக்ஷரத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு அதை அறிய வேண்டும் என்றால் நம்மளுடைய பிராணனை அதை வெளியில் வியாபிக்க விடாமல் அப்ப அந்த சதா சிவனோடு ஆகாசமாய் தீரும் போது தான் அது கடைசியில அக்ஷரம் என்ற நிலையில நம்ம அடையிறோம். அதுதான் உண்மையான அக்ஷர அபியாசம், அதுதான் வித்யாபியாசம் அப்படின்ற முறையில தான். மற்றபடி உலகத்துல எத்தனை டிகிரிகள் முடிச்சாலும் எந்த ஃபீல்டுல பிஹெச்டி நம்ம வாங்கினாலும் சரி, அது எந்த இல்ல சம்பாதிக்கிறதுல உயர்ந்த நிலை பெற்றாலும் சரி, அந்த கல்வி கற்றாலும் பேரு புகழ் சம்பாதிக்கிறதுல ஒரு உயர்ந்த நிலை போனாலும் சரி, அதெல்லாம் உண்மையான அக்ஷர அபியாசம் என்பது கிடையாதது. எல்லாமே அது மாயையால் விளையக்கூடிய அது நிலைதான். அது ஜீவனை காப்பாற்றுவதற்கு அது உதவாது. மாயையினுடைய பாவ புண்ணியங்கள் அது இதுவா இருக்கமே தவிர ஜீவன் எடுத்துக்க பாத்தீங்கன்னா ஜீவசக்தியான வாய்வை வெளியில வியாபிக்க செய்துதான் இத்தனை நிலைகளை நம்ம பெறப்படுவதால அது ஜீவனை நஷ்டப்படுவதால அது ஜீவனுடைய அது உண்மையான அந்த புண்ணியம் என்ற நிலைக்கு அது கொண்டு செல்லாதது. அப்ப அப்படிப்பட்ட கல்வி அது உண்மையான அக்ஷர அபியாசம் என்பது கிடையாதது. அப்ப தன்னைத்தான் உணர்ந்து தானாய் தன்மயமாகி அக்ஷரமாக நிலைக்கு நாம் செல்லும் போது தான் அதுதான் உண்மையான அக்ஷர அபியாசம் என்ற முறையில தான் மேலும் இந்த அத்தியாயத்துல ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு. இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். இப்போ பாலசுப்ரமணிய ஐயா சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. பஞ்சபூதங்கள் பற்றி நாம் எவ்வளோ தவறாக புரிஞ்சு வச்சுருந்தோம். வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பஞ்சபூதங்கள் அல்ல, அது உள்ளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்படிங்கிறதையும், அப்படி தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் நமக்கு அந்த அக்ஷராபியாசம்ங்கிறது உண்மையாகவே நம்ம படித்தது கிடையாது. அக்ஷரமாக இருக்கக்கூடிய அழிவில்லாததை நம்ம படித்தது கிடையாது. நாம் படித்ததெல்லாம் ஒரு பாஷைகளாக உண்டு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு எழுத்துக்களுடைய கோடுகளை தான் படிச்சிருக்கிறோம். அது அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு வரையப்பட்ட கோடுகள் தானே தவிர அதில் எந்த ஒரு அர்த்தமும் இருக்கிறது இல்லை. அர்த்தத்தை புரியணும் அப்படின்னு சொன்னால்
அவரவருக்குள்ளார போய் படிக்கும்போது மட்டுமே தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சாமி விளக்குன விஷயத்த கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்தார். இதே மாதிரி தான் நாமளும் இந்த உலகத்தில் இந்த 3 குணங்களை பற்றியும் தவறாகவே புரிஞ்சு வச்சுருக்குறோம். பொதுவாக ஒரு குணம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கும் போது அது இந்த மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பொருள்கள்லையுமே அந்த குணத்தை கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஒரு மரம்னா எப்படி இருக்கணும், ஒரு பறவைகள்னால் எப்படி இருக்கணும், ஒரு பொருள்கள்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் இந்த குணங்களினுடைய அடிப்படையை நாம் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அவரவருக்குள்ளார இருக்கக்கூடிய அகங்காரத்தினுடைய குணம் என்ன, மனதனுடைய குணம் என்ன, ஜீவனுடைய குணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இது வரைக்கும் சிந்தித்தது கிடையாது. ஏன்னா நம்மளை தவிர இது எல்லா விஷயங்களையும், வெளியில் இருக்கக்கூடிய எல்லா தத்துவங்களையுமே, எல்லா விளக்கங்களையுமே நல்லா படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் அவரவரை படிக்கிறதுங்கிறது தான் இங்கே கொஞ்சம் சிரமமான விஷயமாகவும் இருக்குது. அது பழக்கம் இல்லாதனால சிரமமாக இருக்குது. பழக்கப்பட்டுட்டா அது கொஞ்சம் எளிமையாக இருக்கிற மாதிரி தான் ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாம் படிக்க மறந்த விஷயம், நாம் கவனிக்க மறந்த விஷயம் அப்படின்னு பார்த்தா அது நம்மளுடைய இந்த இயல்புகள் தான். நமக்குள்ளார இருக்கக்கூடிய அகங்காரத்தை பற்றியும், மனசை பற்றியும், ஜீவனை பற்றியும் படித்தது தான் ரொம்ப குறைவுன்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி அந்த 3 விஷயங்களை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், சித்த வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா அத்தியாயங்களுமே அது என்ன சொல்ல வந்திருக்குங்கிறது நமக்கு இன்னமும் எளிமையாக புரியும். நம்ம வெறுமனே ஒரு சித்த வேதத்தினுடைய வாக்கியங்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டு நாம் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இங்கே சொல்லிட முடியாது. அது அப்போதைக்கு நிலைமைக்கு நாம் மனசு நமக்கு லேசாக அதனுடைய அர்த்தத்தை நமக்கு சும்மா சொல்லி வச்சுருக்கோம், அவ்வளோதான். நம்மளை திருப்திப்படுத்துறதுக்காக இது இந்த மாதிரி நிலைமையில் இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை அது உடனே படிக்கும்போது சொல்லி கொடுத்துருது. ஆனால் அதுதான் உண்மையா அப்படின்னு பார்த்தா அது உண்மையும் கிடையாது. ஏன்னா முதல் முறையாக நம்ம சித்தவேதம் படிக்கும்போது இருந்த புரிதல் வேறு, 10வது முறை நம்ம படிக்கும்போது இருக்கக்கூடிய புரிதல் வேறு. இன்னமும் படிக்க படிக்க அந்த புரிதல் தன்மை மாறிக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளார நம்ம இன்னும் அனுபவ ரீதியாக நம்ம போக போக அந்த சித்தவேதத்தினுடைய கோணங்கள் எல்லாமே அங்கே மாற போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளை கவனிக்க ஆரம்பிக்கிறோம், நம்மளை படிக்க ஆரம்பிக்கிறோன்னு அர்த்தம். அப்படி நம்மளை படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே சித்தவேதமே அவசியம் இல்லைங்கிறது தான் சாமி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் புஸ்தக அந்த படிப்பு அப்படிங்கிறத விட மஸ்தக படிப்பே நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத சாமி தெளிவுபடுத்தியிருந்தார். அந்த மாதிரி தான் நாமளும் இந்த 3 குணங்கள் பற்றி இந்த உலகம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே தான் அது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் புரிஞ்சு வச்சுருக்குறோம். அதுலேயும் நல்லது இது கெட்டது இதுன்னு வேற பிரித்து வச்சுருக்குறோம். ரொம்ப மோசமான குணம் அப்படின்னா தாமச குணம், நல்ல குணம் எது அப்படின்னு கேட்டால் சத்வ குணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2க்கும் நடுவில் இருக்கக்கூடியது ராஜச குணம், நல்லதும் அல்லாமல் கெட்டதும் அல்லாமல், இல்லை நல்லதும் கெட்டதும் சேர்ந்தபடி அப்படி ஏதாவது ஒரு வகையில் அதை வச்சுக்கலாம். இப்படி நாம் ஒரு பிரிவு நாம் பிரித்து வச்சுருக்குறோம். ஆனால் உண்மையாகவே இந்த சத்வகுணம்ங்கிறது நல்ல குணம் தானா அப்படிங்கிறத கேட்டால் அந்த குணம் இருந்தாலும் நமக்கு மோட்சம் கிடைக்கணும். ஆனால் அந்த சத்வகுணம் இருந்தாலும் கூட மோட்சம் கிடைக்காது. அந்த சத்வகுணமும் நாம் இழக்க வேண்டியதாக தான் இருக்குது. அந்த 3 குணங்களையும் நம்ம கடந்த நிலைமைக்கு போகிறது மட்டுமே தான் அங்கே முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் இந்த குணங்களை சாமி படிக்க சொல்கிறாரு. அகங்காரத்தை கடந்து போகணும் அப்படின்னா முதல்ல அகங்காரத்தினுடைய குணம் என்ன, தாமச குணம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத நாம் முதல்ல படிக்கணும். அது தெரிஞ்சாதான், அதை நம்ம அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த தாமச குணத்தை நாம் கடந்து போகும்போது அகங்காரத்தை இல்லாமல் செய்ய முடியும். அடுத்தது மனசை பற்றி படித்தாதான், அந்த ரஜோகுணம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் ரஜோகுணத்தையும் கடந்து நம்ம போக முடியும். அப்போ தான் மனம் அப்படிங்கிற நிலைமை இல்லாத நிலைமைக்கு போக முடியும். சாத்விக குணத்தையும் நம்ம படித்து முடித்தாதான் அந்த சாத்விகத்தையும் கடந்து குணமற்ற நிலைமைக்கு, நிர்குணன் அப்படிங்கிற நிலைமைக்கு போக முடியும். அப்போ இதில் சாத்வீகம் அப்படிங்கிறது ஜீவனாகவும் அது சிவனுடைய யதார்த்த குணமாகவும் இருக்கக்கூடியது. தாமசம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது அகங்காரமாகவும் அது அந்த நம்மளுடைய அந்த பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரத்தினுடைய யதார்த்த குணமாக இருக்கக்கூடியது. ராஜசம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது விஷ்ணுவாகவும் அது நம்மளுடைய மனதனுடைய குணத்தை குறிக்கக்கூடியதாகவே இருக்குது. இப்படி தான் இந்த 3 குணங்களானது வேதங்களில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் நாம் இதில் எங்கே போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், சிவன் அழிக்கும் தொழிலை அங்கே செய்கிறதாக சொல்லப்படும் போது, அழிக்கும் தொழில்ங்கிறது தாமச குணம் தானே,
அதனால சிவனுக்கு தாமச குணத்தை சார்ந்தவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான புரிதல் வந்துருச்சு. பிரம்மாங்கிறவர் படைக்கும் தொழிலை செய்கிறவர் தானே, அப்போ படைப்பதற்கு நமக்கு தேவையான குணம் எது? ரஜோகுணம் தானே. அப்போ பிரம்மா ரஜோகுணத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். விஷ்ணு காக்கும் தொழிலை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதுனால, காப்பது சாத்வீக குணம்ங்கிறதுனால விஷ்ணுவுக்கு சாத்வீக குணம்னு தவறான புரிதலானது ஏற்பட வாய்ப்பாயிடுச்சு. ஆனால் உண்மையாகவே இவங்களுடைய யதார்த்த குணங்கள் வேற, இவங்க ஒரு தொழில் செய்யும் போது மட்டும் ஏற்படுத்திக்கக்கூடிய குணங்கள்ங்கிறது வேற. இப்போ நம்மளுடைய யதார்த்த குணம் என்னங்கிறது நம்ம வீட்டில் வந்தால் தெரியும். ஆனால் ஆஃபீஸுக்கு போயிட்டோன்னு சொன்னால் அங்கே நம்ம வேறு வேறு போஸ்டிங்கில் இருப்போம், வேறு வேறு விஷயங்களில் இருப்போம். அங்கே நாம் நடந்துக்கக்கூடிய அந்த முறைகளே வேறையாக இருக்கும். அங்கே நாம் 10 பேர் கீழே வச்சு நாம் அவங்கள ஒரு சூப்பர்வைசராகவோ மேனேஜராகவோ நாம் ஒரு பெரிய போஸ்டிங்கிலிருந்து அவங்கள நாம் வழி நடத்திட முடியும். நாம் சொன்னால் 10 பேர் கட்டுப்படுற மாதிரியான நிலைமையில் அங்கே இருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட நாம் அனுசரித்து போவோம். அங்கே யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குணம்ங்கிறது வேறு, ஆஃபீஸில் நாம் இருக்கும்போது இருக்கக்கூடிய குணம்ங்கிறது வேறு. அதே மாதிரி தான் இந்த சிவனாக இருக்கக்கூடிய ஜீவனானது அது புறத்திலே அடங்கி இருக்கும்போது அதனுடைய குணமானது சாத்வீக குணமாக இருக்குது. அதுதான் அதனுடைய யதார்த்த குணம். ஆனால் அது ருத்ரனாக, சம்ஹார ருத்ரனாக அது மாற்றம் அடையும் போது அது அகங்காரமாக மாறி தமோ குணத்தை அடையிறதுனால தான் அது அகங்காரமாக மாறுது. அப்போ அகங்காரமாக மாறி நம்மளை அழிக்கும் அந்த வேலையை செய்யும் பொழுது அது தமோ குணத்தை அடையுது. அப்போ அது அழிக்கும் தொழிலை செய்யும் போது மட்டும் ஏற்படுத்திக்கிற ஒரு குணம் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த விஷ்ணுவானவர் இந்த உலகம்ங்கிற ஒரு அவஸ்தையை உண்டு பண்ணி அதை காக்கிறவர் விஸ்வம்பரன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர். விஸ்வம் அப்படின்னா உலகம், பரணம் அப்படின்னா காப்பாற்றுதல். அப்போ இந்த உலகத்தை காப்பாற்றுற வேலையை அவர் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவருக்கு இந்த சாத்வீகம் வேணும், ஜீவனுடைய அந்த சக்தி வேணும். அது இல்லாமல் மனதினால் இயங்க முடியாது. அப்போ ஜீவனுடைய சக்தியை வைத்து தான் அவர் இந்த காக்கும் தொழிலை செய்கிறாரு. அதனால் சத்வகுணத்தை கொண்டு ரக்ஷகர்த்தா அப்படின்னு சொல்லி விஷ்ணுவை சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு சத்வகுணம் வந்ததுனால அவர் காப்பாற்றுறாரு. சத்வகுணம் இல்லைன்னா அவரால் காப்பாற்ற முடியாது. அதுக்காக விஷ்ணுவை சாத்வீக குணத்தை சார்ந்தவர்னு முழுமையாக சொல்லிட முடியாது. ஏன்னா அவருடைய வேலையை எப்போவுமே காப்பாற்றிட்டு இருக்கிறது கிடையாது. தூங்கும்போது உலகத்தை அவர் காப்பாற்றுறது கிடையாது, உலகத்தை உண்டு பண்ணுறதும் கூட கிடையாது. ஆனால் மனம் இருக்கவே செய்யுது, அடங்கிய மனமாக உள்ளுக்குள்ளாரே இருக்கவே செய்யுது. அப்போ அவர் இந்த உலகத்தை உண்டு பண்ணி காப்பாற்றுற சந்தர்ப்பமும் இருக்குது, உலகத்தை உண்டு பண்ணாமல் அதை காப்பாற்றாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குது. அப்போது உலகத்தை காக்கும்போது அவர் சத்வகுணத்தை உதவிக்கு வச்சுக்கிட்டு தான் அவர் அதை செய்கிறாரு. உலகங்கிற அவஸ்தை உண்டாகாமல் இருக்கும்போது அவர் அவருடைய யதார்த்தமாக இருக்கக்கூடிய ரஜோகுணத்தில் இருக்கவும் செய்கிறார். அவரும் இங்கே ஆசா பாசங்களை உண்டு பண்ணி இது பிடிக்கும் இது பிடிக்காதுங்கிற ராகத்வேஷத்தை உண்டு பண்ணி அவரும் தன்னுடைய அந்த ஆடம்பரமான விஷயங்களை அவர் விருப்பப்படவும் செஞ்சுட்டு தான் இருக்கிறார், நம்மளுடைய மனமாக இருக்கக்கூடிய விஷ்ணு. அதனால் இந்த குணங்களினுடைய அடிப்படையில் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரே ஒருத்தர் தான், அது தான்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரன். அவருக்கு எந்த ஒரு குணங்களும் இல்லாதவர், நிர்குணன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அவர் சத்வகுணம் அடையும் போது அவரை நம்ம ஜீவன், சிவன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அவரே ரஜோகுணமாக வேலை செய்யும் போது அவரை மனம், விஷ்ணு அப்படின்னு சொல்லிக்கிறோம். அவரே தமோ குணமாக வேலை செய்யும் போது அவரை பிரம்மா, அகங்காரம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ இந்த குணங்களினுடைய அடிப்படையே கவனித்து பார்த்தோம்னா நமக்குள்ளார மாயைங்கிற அந்த சலனத்தன்மை ஏற்பட்டால் மட்டுமே தான் உண்டாகக்கூடியது. அதனால தான் அதை அந்த மாயையாக இருட்டுக்கு ராத்திரி அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்குது. ராத்திரி அப்படின்னு சொன்னால் தமிழில் ராத்திரி அப்படின்னா இரவு, இருட்டு அப்படின்னு அர்த்தம். அந்த ராத்திரிங்கிற வேர்டை பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் ரா கூட்டல் திரி அப்படின்னு வரும். ரா அப்படின்னா அது மாயை அப்படின்னு அர்த்தம். திரி அப்படின்னு சொன்னால் திரி குணங்கள், 3 வகையான குணங்கள், சத்வகுணம், தமோகுணம், ரஜோகுணம். இந்த 3 குணங்களும் உண்டாகிறது இந்த மாயினால தான் அப்படிங்கிறத அது உணர்த்துறது தான் அந்த ராத்திரிங்கிற வார்த்தையினுடைய பொருளாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அந்த மாயையில் தான் இந்த 3 குணங்களும் உண்டாகுது அப்படின்னு சொன்னால் இந்த 3 குணங்களும் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் இன்னும் மாயையில் தான் இருக்கிறோன்னு அர்த்தம். இல்லை எனக்கு சத்வகுணம் மட்டும்தான் இருக்குது, நல்ல குணம் தான் அது அப்படின்னா நாம் மாயைங்கிறது உண்டாகாமல் நமக்கு சத்வகுணமானது உண்டாகிறது கிடையாது. அப்போ மாயையை நாம் என்னைக்கு விடுதலை அடைஞ்சு நம்ம உள்ளுக்குள்ளார போகிறோமோ அப்போ தான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போ தான் நமக்கு இந்த இருட்டு நீங்கி நமக்கு பகல் உண்டாகுது அப்படின்னு சொன்னால் இந்த 3 குணங்களையும் கடந்த நிலைமைக்கு போகிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்க முடியும்.
அதனால தான் திரிகுண ரகிதமாய் அப்படின்னு சொல்லுவார். 3 குணங்களும் அற்ற நிலைமையாய், திரிகுணாதீதமாய், அது தீருகிற நிலைமை. அப்போ புருவ மத்தியத்தில் நம்மளுடைய இந்த வாயுனுடைய சலனம் எப்போ உள்ளுக்குள்ளே ஒடுங்கி இருக்குதோ அப்போ தான் நமக்கு இந்த 3 குணங்களும் அற்ற நிலைமைங்கிறது கிடைக்கும். இந்த மாயையினுடைய தொடக்கமே எப்படி உண்டாகுது? அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு அது தன்னிலிருந்து வெளியில் போய் தீரும் பொழுதாகும் அதை மாயை அப்படின்னு சொல்கிறதுன்னு சாமி முதல் அத்தியாயத்திலே சொல்லியிருப்பார். அப்போ நமக்குள்ளார ஜீவசக்தியான வாயுவாக இந்த கண்களால் பார்த்தறிவதற்கும், காதால் கேட்டறிவதற்கும், மூக்கால் முகர்ந்தறிவதற்கும், தோளால் தொட்டறிவதற்குமாக செயல்படக்கூடிய ஜீவசக்தியான வாயு அது உள்ளிலே அடங்கி இருக்கும் பொழுது அது பிரம்மம்னு பேர். அது அப்படி உள்ளுக்குள்ளார இல்லாமல் அது இந்த புலன்கள் வழியாக வெளியில் வியாபிக்கும் போது அதுக்கு மாயை அப்படின்னு பேர். இப்போ மாயை உண்டாகிறதுனால தான் இந்த 3 குணங்களும் உண்டாகுது அப்படின்னு சொன்னால் இந்த ஜீவசக்தியான வாயு வெளியில் வந்ததுனால உண்டானது. எப்போ இந்த ஜீவசக்தியான வாயு வெளியில் வராமல் தன் உள்ளிலேயே, அதாவது புருவ மத்தியத்திலேயே அசையாமல் நிறுத்தப்படுதோ, அப்போ வெளியில் வியாபித்த பிரகாசமானது எப்போ புருவ மத்தியத்திலேயே ஒன்றாக குவிக்கப்படுதோ அந்த சமயத்தில் உள்ளுக்குள்ளார பிரகாசமானது நமக்குள்ளார உண்டாகும். ஏன்னா வெளியில் வியாபித்த பிரகாசத்தை தான் நம்ம உள்ளுக்குள்ளே இப்போ குவிக்கிறோம். இப்போ நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்குது? நம்ம பிரகாசத்தை வெளியில் விட்டுட்டோம். ஸோ உள்ளே இருட்டாக இருக்குது, வெளியில் வெளிச்சமாக இருக்குது. இப்போ நாம் தியானம் பண்ணலான்னு சொல்லி உட்காந்தா உள்ளே ஒரே இருட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம பிரகாசம் வெளியில் வந்ததுனால. எப்போ இந்த பிரகாசம் உள்ளுக்குள்ளார வந்துடுமோ அப்போது உள்ளுக்குள்ளார பிரகாசம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ வெளிங்கிறது இருட்டாயிரும். அப்போ நமக்கு உலகங்கிற அவஸ்தை தெரியாது, அந்த மாயைங்கிற நிலைமை நமக்கு கிடையாது. அதனால் வெளியில் இருட்டாயிரும், உள்ளுக்குள்ளார பிரகாசங்கிறது உண்டாயிரும். நாம் கர்ப்ப பாத்திரத்தில் ஒரு சிசுவாக அந்த வயிற்றுக்குள்ளார இருக்கும்போது நமக்கு உள்ளார பிரகாசம் இருந்துச்சு. அதனால தான் வெளியில் இருட்டு இருந்தது. எப்போ நாம் முதல் முறையாக மூச்சை விட்டுட்டு அந்த பாத்திரத்துலேருந்து வெளியில் வந்தோமோ அப்போ நம்மளுடைய பிரகாசம் வெளியில் வியாபிக்க வச்சுட்டோம். அப்போ வெளியில் பகல் அப்படிங்கிற அளவுக்கு வெளிச்சம் ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ளார இருட்டுங்கிறது வந்துடுச்சு. மீண்டும் நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை நம்ம வெளியில் வியாபிக்க வச்ச பிரகாசத்தை உள்ளுக்குள்ளே நிலைப்பெற செய்யணும் அப்படிங்கிறது தான். அப்படி செய்யும்போது தான் இந்த 3 குணங்களும் இல்லாத நிலைமைக்கு நம்ம போக முடியும். அதுக்கு தான் இந்த மாயை அப்படிங்கிற நிலைமையை பற்றி நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் சாமி மாயையை பற்றியும் இங்கே தெளிவாக சொல்கிறாரு. யாதொன்று இல்லாமல் ஆகிறதோ அதுவே மாயை. அந்த யாதொன்று அப்படிங்கிறது அது அழிவில்லாமல் அக்ஷரமாக நிலையாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அது எது அப்படின்னா அறிவு தான். அது அந்த அறிவுங்கிறது ஜீவசக்தியான வாயு தான். அந்த ஜீவசக்தியான வாயு தான் உள்ளிலே நிலைப்பெற செய்ய வேண்டியது. அதுதான் ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அதுதான் நமக்கு அந்த ஈஸ்வரத்துவத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி தன்னுடைய சக்தி வாயு ரூபமாக வெளியில் சலித்து போகாமல் தன் உள்ளிலேயே நிலை பெறும்போது மாத்திரமே தான் நாம் தானாய் தன்மயமாய் இருக்கக்கூடிய நிலைமை, ஈஸ்வரத்துவத்தோடு இருக்கக்கூடிய நிலைமைங்கிறது நமக்கு கிடைக்கப்பெறுது. அப்படிங்கிறது தான் இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் சாமி சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். ஸோ நாளைக்கு நாம் பிரம்மானந்தம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி நாம் கவனிப்போம். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா, இந்த சத்துருக்கள் பற்றி சொல்லும் போது நீங்க அந்த குணங்கள் தான் காம குரோத லோபம் அததான் சொல்றாரு அப்பான்னு சொன்னீங்கல்ல. அதே அப்பா கடைசி சொல்லும் போது இந்த சத்துருக்கள் ஏதோ தீங்கி வச்சா அவங்கள கண்ட துண்டமாக்க வேண்டாரு. அந்த கண்ட துண்டம் யார சொல்றாரு அப்ப அவரு? இப்போ கண்டம் துண்டமா வெட்டுவேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? அதான் வெட்டிடுவேன், 2-3 4 பீஸா வெட்டிடுவேன்றது. அது ஒரு பீஸ் பீஸா வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்றதனுடைய அர்த்தம் தான் அது. கண்டம்னா கழுத்துனே அதுக்கு அர்த்தம் ஆயிராது. கண்டம் அப்படின்னு சொன்னாலே அது வெட்டு அப்படின்னு தான் அர்த்தம். அகண்டம் அப்படின்னு சொன்னாலே வெட்டு இல்லாதது அப்படின்னு அர்த்தம். சரி. இல்ல அந்த சத்துருக்கள் தீங்கு விளைவிச்சார் அப்படின்றாருல்ல. ஆமா. அப்ப அவங்கதான் வெட்டுறாரு. அந்த சத்துரு யார் அப்போ? அதுதான் வந்து வெட்ட போறாரு. ஐயா, இவர் வெட்ட மாட்டாருங்கய்யா. நாம செய்யக்கூடிய எவராலும் வெல்ல முடியாத ஆயுதம் அதையே வெட்டும், அந்த சத்துருக்களை வெட்டும். அது சரியா புரியல எனக்கு. ஐயா, நாம செய்யக்கூடிய சித்த வித்தை தான் அந்த ஆயுதம். அந்த ஆயுதத்தை யார் பயன்படுத்துறோம்? நாமளா சிவானந்த பரமசரா? நம்ம கிட்ட அந்த ஆயுதத்தை கொடுத்துட்டாங்க உபதேசம்ங்கிற பேர்ல. இப்ப அதை பயன்படுத்த வேண்டியது யாரு?
ஐயா சொல்லுங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட் நான் நிறைய இடத்துல கேட்டேன், நிறைய இதுல சென்டர்ல பேசியிருக்காங்க. ம் ம் எல்லாமே என்ன சொல்றாங்க, நீங்க இது கரெக்டா பண்ணீங்கன்னா, அந்த இந்த ஜபங்கமெல்லாம் கரெக்டா நீங்க பண்ணி பக்காவா இருந்தீங்கன்னா, ம் அப்பா தான் சொல்றாங்க, அவர் அந்த சத்துருக்க தீங்கு விளைவிச்சானா அவங்கள ஒன்னிலாம ஆக்கிடுவாங்க. ம் அப்படிதான் எல்லாமே வியாக்கியானம் இல்ல கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? மத்தவங்க சொல்றதை விடுங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? அதான் டீட்டெயிலா சித்த வித்தை என்பது எவராலும் வெல்ல முடியாத ஆயுதமாகும். சரி. அதை ஒரு நிமிட நேரமும் கீழே வைக்காமல் அபியாசம் செய்தால் எதிராளியினுடைய கண்டம் துண்டமாகும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார். நான் அந்த எதிராளியனுடைய கண்டத்தை நான் துண்டம் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லலையே. சரி. அப்ப எதிராளி யார சொல்றாரு அவரு? ராகத்வேஷத்தை. நமக்கு யாருனால தீங்கு உண்டாகுதோ அவங்க தானே நம்மளுடைய எதிராளிங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கனால நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க? ஸோ நம்மளுடைய எதிராளிங்கிறது அது நமக்குள்ளார இருக்கக்கூடிய ராகத்வேஷம் தான். அது கரெக்டா இருக்கு. எனக்கு கடைசி இப்படி சொன்னதான் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. பின் பண்ணும்போது அவர் அவர் அதை செய்யறதா அவர் சொல்லலை. நாம் செய்யக்கூடிய சித்த வித்தை அந்த எதிராளியினுடைய கண்டத்தை துண்டம் செய்யும். அப்படிதான் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் அவர் கொடுத்துருக்கிறாரு. இதே நீங்கள் அந்த வர்ணங்கள் பற்றி பேசும்போது கூட சத்திரியனை பற்றி ஒரு டாபிக் வரும். அதாவது துஷ்ட நிக்கிரகம் செய்து சிஷ்ட பரிபாலனம் செய்யக்கூடியது நம்மளுடைய சித்தமாக இருக்கக்கூடிய பிரகாசம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனம், அது சத்துருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மனதுக்கு உண்டாகக்கூடிய ராகத்வேஷமாக இருக்கக்கூடிய துர்குணங்கள். அந்த துர்குணங்களை அந்த சித்தமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரகாசம் அதை வெட்டிரும் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம் வருது. அதை செய்யறதுக்கு செய்யக்கூடிய அந்த சித்தத்துக்கு தான் சத்திரியன்னு பேரு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அந்த மாதிரி தான் இங்கேயும் இந்த சித்த வித்தை என்பது எவராலும் வெல்ல முடியாத ஆயுதமாகும். அதை ஒரு நிமிஷ நேரம் கூட அது கீழே வைக்காமல் நம்ம அதை அபியாசம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் எதிராளியினுடைய கண்டம், சத்துருக்களுடைய கண்டம் துண்டமாகும். ஒருவேளை அதை சித்த விதை பயன்படுத்தாமல் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் எதிராளிகள் நம்மளை பீடித்து கீழே தள்ளிடுவாங்க. ஆமாம், குணங்கள் அவர் குணங்கள் வராமல் இருக்கிறதுக்கு தானே நம்ம மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். சதா அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அங்கே இந்த துர்குணங்கள்ங்கிறது எப்படி உண்டாகும்? துர்குணங்கள் உண்டாகாமல் தடுக்கிறது தான் இந்த வித்தையினுடைய நோக்கமே. அதுதான் மேலும் கீழும் நடத்தணுங்கிறாரு. இருக்காருங்களா? இருக்கிறார், லைன்ல இருக்கிறாரு. ஐயா சியாமையா, என்ன கேள்வி ஐயா? அதே சத்துருக்கள் டவுட் தாங்கய்யா. அப்படியா? ஆமா, என்ன சொல்றேன். அது நம்ம புஸ்தகத்துல லோகசாந்திக்குள்ள ஜீவிதம் அப்படி புஸ்தகம் இருக்கும்ல? ஆமாங்க. அதோட தமிழ் பாக்கட்டுமே. இப்போ அவருடைய இன்னொரு டவுட் என்னன்னா சியாமையா, அதாவது அப்பா அந்த எதிராளியினுடைய கண்டத்தை துண்டம் செய்வாரா, இல்ல நாம செய்யக்கூடிய ஆயுதம் அந்த வேலையை செய்யுமான்னு கேட்கிறாரு. நாமோட ஆயுதம் தான் சித்த வித்தியை. அதுதானே செய்யும். சாமி எதிராளியினுடைய கண்டத்தை துண்டம் செஞ்சுறதா நிறைய பேர் பேசுறாங்க. அதை பத்தி தான் அவர் கேள்வி கேட்கிறாரு. இல்ல அதனால சாமி தான் அப்படி அந்த கல்பனையோட முதல் வாசகம் என்னன்னா, இது ஒன்னும் என்னோட சாமர்த்தியமோ யத்னமோ அல்ல, நம்முடைய சாமர்த்தியம், நம்முடைய யத்னமோ சாமர்த்தியமோ அல்லங்கிறது சொல்லுவாரு. அப்படின்னா சுவாமி சொல்றாரு, எனக்கு அதுக்குள்ள சக்தி இருக்காது, ஆனா அந்த சக்தி சித்த வித்தியக்கு இருக்குன்னு. சாமிக்கு அந்த சக்தி இந்த மாதிரி ஒரு சமாஜமும் இந்த மாதிரி ஒரு சித்த ஆசிரமங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்தாபனை பண்றதுக்கு எனக்குள்ள சக்தி இல்ல, அந்த சக்தி சித்த வித்தியக்கு தான் இருக்கிறதுன்னு சுவாமி சொல்லுவாரு. ஆமா ஆமா. ஐயா சுவாமி கண்ட துண்டம்னு சொல்றாரு இல்ல, அது ஒண்ணு வாய்க்கு அதே வாய்க்கா? ஒரு மினிட்.
ആ വിദ്യ എങ്ങനെയെന്നാൽ സിദ്ധവിദ്യ, ആ സിദ്ധവിദ്യ എങ്ങനെയെന്നാൽ ആരാലും ജയിപ്പാൻ സാധിക്കാത്ത ഒരു ആയുധമാണ്. അപ്രകാരം മഹത്തായിരിക്കുന്ന വിദ്യയാണ് നമുക്കും സമാജത്തിനും എന്ന് വേണ്ട ലോകമാസകലം ജയിപ്പാനുള്ള ആയുധം. ആ ആയുധത്തെ ഒരു സമയത്ത് പോലും കയ്യിൽ നിന്ന് താഴത്ത് വെക്കാതെ അഭ്യസിച്ചു കൊണ്ടിരുന്നാൽ യാതൊരു പ്രകാരത്തിലും ശത്രുക്കൾ വന്ന് നമ്മെ അടുക്കുകയില്ല. ശത്രുക്കൾ എന്നാൽ രാഗദ്വേഷാദികൾ. അഥവാ അടുത്തു പോയാൽ അപ്രകാരമുള്ളവരുടെ കണ്ഠം തെറിച്ചു പോകുന്നതാണ്. ആയതിന് യാതൊരു സംശയവുമില്ല. ആയത് അഭ്യസിക്കാതെ ഇരുന്നാൽ അതിഘോരന്മാരായ ശത്രുക്കൾ വന്ന് പിടിച്ചിഴച്ച് കുഴപ്പത്തിലാക്കുന്നതാണ്. ആയതിനാൽ അവനവന്റെ കൈവശത്തിലുള്ള ആയുധത്തെ കൊണ്ട് സദാ അഭ്യാസം ചെയ്തുകൊണ്ടിരുന്നാൽ തനിക്ക് നേരെ യാതൊരു പ്രകാരത്തിലുമുള്ള ശത്രുക്കൾ വരുന്നതല്ല. அது வந்து சேலம் ஆசிரமத்திலே அங்கெல்லாம் அது எழுதி போர்டா போட்டிருக்கு. சதா பிராணாயாமம், சதா பிராணாயாமம், சடா பிராணாயாமம், அந்த மாதிரி. எனக்கு வந்து அதுதான் தோணுது. இப்போ அந்த கண்டம் துண்டம்ன்றது அந்த இதுதான், அந்த ஆயுதம் தான் இது பண்ணும். கரெக்டுங்களா? ஆயுதம்னா இதுதான் சித்த வித்யா தான். மேலும் கீழே நடக்கிறது அதுதான் அபியாசம். அது கண்ட துண்டமாக்கும் சத்துருவை. ராகத்வேஷாதி சத்துருக்களை எல்லாம் அது கண்டம் துண்டமாக்கும். நன்றி, மனசிலாய். அதுதான் இந்த ரமேஷ் ஐயா சொல்றாரு இல்ல, அந்த ஜாதியை பத்தி பேசுவார் அந்த அத்தியாயத்துல. வர்ணங்கள் சத்திரியன் பத்தி பேசுவாங்க. சத்திரியரை பத்தி பேசுவார் இல்ல, அங்க இதுதான் சொல்லுவாரு. அங்க சத்திரியன்னா சித்தம் வந்து அதுக்கு சக்தி இருக்கும். சித்தம் வந்து இந்த ராகத்வேஷாதி சத்துருக்களை எல்லாம் கண்டம் துண்டமாக்கிடும். நன்றி. ஆத்ம நமஸ்காரம். சரிங்க, வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்களாங்கய்யா? நன்றிங்கய்யா, ஆத்ம நமஸ்காரங்கய்யா. சரிங்க, அப்போ நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். அப்போ மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நாளைக்கு தொடர்ந்து கவனிப்போம். நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னிறுத்தி வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சத்திய வாசகத்தை நம்ம இன்றைக்குமே மறந்துடக்கூடாது. ஏன்னா இதைத்தான் நம்ம தட்சணையாக கொடுத்து இந்த உபதேசத்தை வாங்கியிருக்கிறோம். ஸோ எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இப்போது பேசிகிட்டு இருந்த டாபிக் மாதிரி அந்த எவராலும் வெல்ல முடியாத ஆயுதத்தை நம்ம தொடர்ந்து அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் இந்த துர்குணங்களை நமக்குள்ளார அண்ட விடாமல் நம்ம தடுத்து நிறுத்த முடியும். இல்லைன்னா இந்த துர்குணங்கள் நமக்குள்ளார இருக்கிற வரைக்கும் நாம் அடுத்தடுத்த நல்ல ஒரு விஷயங்கள் தாண்டி நம்ம போக முடியாது. அதனால் நம்மளுடைய ஆன்மீக பயணமானது, உள்நிலை பயணமானது மேம்படணும் அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய இந்த விசாரங்களுக்கு, இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த அவஸ்தைகளுக்கு நாம் வந்து எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கக்கூடாது. நாம் அதில் இருக்கக்கூடிய ஒரு வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது குடும்பத்தோடு இருந்தாலும், தொழில் ஸ்தாபனத்தில் இருந்தாலும், வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும், நம்மளுடைய வேலைங்கிறது இந்த ஜீவனை பாதுகாக்கிறதுல பின்வாங்கக்கூடாது. அதனால தான் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த கிருஷ்ணதாசன் ராமதாசனுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு அவர் காலை முன்னெடுத்து வைக்காமல் பின்னெடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சாமி சொல்லியிருப்பார். அதில் கிருஷ்ணதாசன் சொல்கிறது மனம், ராமதாசன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜீவன். இந்த மனமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணதாசன் ராமனாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு போய் சேர்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். அது சேர்றதுக்கு அந்த தீரதைங்கிற தைரியமும் ஷமாங்கிற பொறுமையும் நமக்கு வேணும். இந்த 2 ஆயுதங்களை அவரவராகவே உண்டு பண்ண வேண்டும்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த உலகத்தோடு நாம் ஒத்துழைச்சும் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதுனால நாம் இதில் செயல்பட்டாலும் கூட நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா அந்த உள்நிலை பயணத்தை நம்ம எதுக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது. அதைத்தான் இந்த சட்டம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. 12வது சட்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2 ஆயுதங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம சித்த வித்தியில் தொடர்ந்து பயணிக்க முடியாது. இந்த உலகத்தோடு எதிர்த்து நின்று நம்மளுடைய உள்நிலை பயணத்தை மேற்கொள்ள முடியாது. அதுக்கு உண்டாகக்கூடிய எந்த ஒரு கஷ்ட நஷ்டமோ அவமானங்களோ அடிதடிகளோ நம்ம எந்த ஒரு ரியாக்ஷன்ஸையும் காமிக்காமல் அதை சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த
பொறுமையும் நமக்குள்ளார வளர்த்திக்கணும். அதே சமயம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ கமிட்மெண்ட்ஸுகள் வந்தாலும் சரி, இந்த மனதை ஜீவன்கிட்ட போய் சேர்க்கறதுக்கான முயற்சியை கைவிடக்கூடாது. அது உள்ளுக்குள்ளாரே மேலும் கீழும் சதா நடத்துக்கிட்டே இருக்க வேண்டிய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சாமி வந்து இந்த சட்டம் மூலமாக நமக்கு சொல்கிறாரு. ஸோ அதுவும் இப்போ நினைவுக்கு வந்ததுனால அதனை நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய பாகங்களை நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நமஸ்காரம்.